ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் எல்லாரும் கழுவி ஊத்திக்கிட்டு இருந்தாங்க பிகாஸ் ஆஃப் ஒன் ஆஃப் ஹிஸ் மிசாஜினிஸ்ட் ரீல்ஸ். அந்த விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு வந்து நம்ம அதை பத்தி பேச போறது இல்ல. அப்புறம் என்ன நீங்க வந்த பட் ரிலேட்டடான சில விஷயங்கள் பத்தி பேச போறோம். ஆனஸ்டா சொல்லணும்னா எனக்கு ஐ வாஸ் நாட் வெரி அஃபெக்டட் பை த வீடியோ எல்லாம். திஸ் கண்டென்ட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் யூ. ஆனா என்ன வந்து அஃபெக்ட் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் தான். ஸோ யா, லெட்ஸ் டாக் அபவுட் எவ்ரிதிங் ஐ கெஸ். கமெண்ட் செக்ஷனை திறந்தோம்னா அதுல ஃபர்ஸ்ட் கமெண்ட்டை வந்து பின் பண்ணியிருக்காங்க. செல்ஃப் ப்ரொடெக்ஷன் பண்றதுல எந்த தப்பும் இல்லை. ஒரு டிசாஸ்டர் வருதுன்னு நம்ம வந்து வரி பண்ணிக்க கூடாது, பட் நம்ம காஷியஸா இருக்கணும் அப்படிங்கறதான் வந்து மேஜர் மெசேஜ் ஆஃப் த கமெண்ட். இந்த கமெண்ட்லயே வந்து செகண்ட் பார்ட் ஒன்னு இருக்கு. அந்த பார்ட்ல வந்து என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, we should only teach our men and women to be good people அப்படின்னு. எங்களுக்கு வேற வேலை மாதிரி இல்ல. பேசிக்கலி அங்கிட்டும் இல்லாம இங்கிட்டும் இல்லாம ஒரு கமெண்ட். அந்த கமெண்ட்டுக்கு ஒரு 40,000 லைக் வேற. எதுக்கு இதெல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கு கீழே இன்னொரு கமெண்ட்டை வேற பின் பண்ணி வச்சிருக்காரு. அது வந்து என்ன கமெண்ட் அப்படின்னா, it takes only one alligator to rip you apart. இந்த மாதிரி கமெண்ட்டுகள்னாலையும் இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டினாலையும் தான் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அண்ட் வயலன்ஸ் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் மாதிரியும், ஆண்கள் ஏதோ ஒரு காம வெறி கொண்ட பூதம் மாதிரியும் வந்து சொசைட்டி வந்து போர்ட்ரை பண்ணுது. 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கே. So the first thing that we must understand as normal people, இந்த மாதிரி crimes பண்றவங்கள வந்து stop comparing them with I don't know monsters, animals, bear, alligator. They are not some fairy tale creatures that just appear at 8 o'clock when you wear one short skirt and go in the road. 80 to 90%, அதாவது 3 out of 4 of these cases are committed by individuals who the victim already knows. But இதெல்லாம் சொன்னா எவனும் நம்ப போறது கிடையாது. சொன்னோம்னா வந்து பிரகாஷ் அங்கிளா, அவரு ரொம்ப நல்லவராச்சு, கவர்மெண்ட் வேலை, ரொம்ப நல்ல மனசு, எதுவுமே கத்தி பேச மாட்டாரு, ரொம்ப அடக்கமானவர், ரொம்ப எந்த தப்புமே பண்ணவே மாட்டாரு, நம்மளுக்கு எல்லாம் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காரு தெரியுமா பிரகாஷ் அங்கிள், நீ தான் ஏதோ தேவையில்லாம இமேஜின் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வந்து சொசைட்டி நம்மள நம்ப வச்சுக்கிட்டு இருக்கு. Meanwhile, Prakash uncle is on his way to molest his 17th victim of 2024. We won as a society. Before going to the next part of the video, let me show you a video. Flight attendant used his phone to record young girls as young as 9 in the bathroom. Okay, talk about enabling pedophiles. American Airlines is showing us just how to do it. They say that pedophiles may record your private parts when you go to the bathroom, and it's your responsibility to look out for it. That is their defense in this disgusting case where a flight attendant used his phone to record young girls as young as 9 in the bathroom. And American Airlines is arguing that those girls did not have reasonable expectation of privacy, and that it's their fault, and they should have known that someone was recording them. So here's what this pervert would do, is lead these girls to first class and say, oh, you can use this toilet, but first let me wash my hands. And then he would say, oh, the seat's broken, but go ahead. And then put this little rigged device where he put a sticker here and a sign that says seat broken. And then the phone underneath is recording these young girls as they go to the bathroom. Now, the man and the airlines were both separately sued. And the airlines, again, filed their defense this week saying that the 9-year-old girl who was one of the victims should have known better. Should have understand that a grown man in a position of authority told her to use this, and she should have known better and not pulled down her pants. America, one of the most developed countries in the world. இந்த மாதிரி ஒரு கண்ட்ரியில இந்த மாதிரி ஒரு எச்சையான ஒரு விஷயம் நடந்திருக்கு. Basically, there's a phone fucking recording the child using the restroom. And the worst part is, கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு. அந்த 9 வயசு குழந்தை வந்து ரெஸ்ட் ரூம் போறதுக்கு முன்னாடி பாத்துருக்கணும், அவங்க வந்து போன் வைக்கிறாங்களா, சுத்தி பாத்துருக்கணும், போன் ஏதாவது இருக்கா, அவங்க தான் சேஃப்டியா இருந்திருக்கணும். முதல்ல ஏர் ஹோஸ்ட்னா கேமரா வைக்க தான் செய்வாங்க. உன்னை யார் வந்து கவனிக்காம ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண சொன்னா? இதுதான் வந்து ஏர்லைன்ஸ் கொடுத்த பதில். I wish I can gaslight people like this in my normal life. இந்த மாதிரி ஆட்கள் இருந்தா எப்படி நம்மளுக்கு சொசைட்டி மேலயும் ஹையர் அத்தாரிட்டிஸ் மேலயும் நம்பிக்கை வரும்? போனது எப்படிப்பா வரும்? பாய்ஸ்னா அப்படிதான், பசங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. இந்த மாதிரி போனா இந்த மாதிரி தான் நடக்கும். இந்த மாதிரி பண்ற கிரிமினல்ஸையும் வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து நார்மலைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டினால சொசைட்டி மேல எவ்வளவு பெரிய இம்பாக்ட் இருக்குன்னு யோசிக்க மாட்டேங்க.
என்னை பொறுத்த வரைக்கும் கிரிமினல் வேலை பார்க்குறவனுங்களுக்கும் இவங்க கூட சிம்பத்தைஸ் பண்றவனுங்களுக்கும் எனக்கு வந்து வித்தியாசமே தெரியல. யூ போத் ஆர் த சேம், லிட்ரலி த சேம். இதனாலதான் வந்து நிறைய விக்டிம்ஸ் வாயவே திறக்கிறது கிடையாது. ஒருவேளை நம்மள பிளேம் பண்ணிடுவாங்களோ, நம்மள நம்பாம போயிடுவாங்களோ, அதுக்கப்புறம் அந்த கில்ட்டை வச்சுட்டு நான் சாவர வரைக்கும் வாழணும். ஆனா கிரைம் பண்ணவன் வந்து ஜாலியா ஊர் மெஞ்சிட்டு இருப்பான். Don't try to play the fool with me, Nikesh. இதுல இன்னும் கவலையான விஷயம் என்ன அப்படின்னா, விமனே வந்து அதர் விமனை வந்து விக்டம் பிளேம் பண்றாங்க. நானும் வந்து ஸ்கூல்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். விக்டம் பிளேமிங், ஸ்லட் ஷேமிங் இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு காமனான ஒரு விஷயம். ஏதோ சொசைட்டியே இவங்க தான் அப்படியே காப்பாத்தி கட்டி காத்து எல்லா மானத்தையும் கட்டி வந்தியா, ஸ்டூடெண்ட்ஸை எஜுகேட் பண்ணியா, வீட்டுக்கு போனியா. என்னோட எல்லா வீடியோலையும் ப்ராப்ளம்னு ஒன்று இருந்தால் சொல்யூஷன்னு ஒன்று இருக்கும். ஸோ இஃப் யூ ஃபீல் லைக் யூ ஹேவ் த மென்டாலிட்டி ஆஃப் அ 1940s misogynist domestic violence as uncle, or if you feel like being a misogynist online makes you an alpha male, then please go to therapy, because that is literally the only possible solution for this. நான் இந்த வீடியோ போடுறனாலையோ இல்லை மற்ற கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் போட்ட வீடியோனாலையோ நீங்கள் வந்து திருந்த போகிறது கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பை வந்து பார்த்து நீங்கள் போனீங்கன்னா ஐ திங்க் தட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். 2K கிட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் இருந்தால் போதாது, சொசைட்டிக்கு ஹெல்ப்ஃபுல்லான சேஞ்சஸையும் கொண்டு வரும். இன்ஸ்டெட் ஆஃப் சப்போர்ட்டிங் alligators and fucking victim blaming, and if you're a man who makes sure that women feel safe around you and are comfortable around you, here is some proof for you. Thanks for watching this video. Like, share and comment your views on this topic. Subscribe for more videos and I'll see you in the next one. Bye bye. அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்குடா லானா அக்காவோட மியூசிக்க பிஜிஎம்மா போடுற? ஏன் லானா அக்காடா?